ஃப்ரான்ஸில் ஏசி இல்லாமல் எப்படி வாழுறாங்க? அமெரிக்காவில் 90% வீட்டில் ஏசி இருக்குது. ஆனால் ஃப்ரான்ஸில் வெறும் 25%க்கு கீழே தான் இருக்குது. இதற்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா? ஃப்ரான்ஸில் பழைய பில்டிங்ஸில் வால் நல்லா திக் ஸ்டோன் வச்சு கட்டியிருப்பாங்க. அதோட சீலிங்ஸும் ரொம்பவே ஹைட்டாக இருக்கும். இது நேச்சுரலாகவே வீட்டை கூலாக வச்சுருக்கும். சம்மர் டயத்தில் ஷட்டர்ஸை பகல் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நைட்டில் திறந்து விடுவாங்க. இது ஒரு நைட் கூலிங் டெக்னிக். அது மட்டும் இல்லைங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு ஏசி ஒரு லக்ஸுரி கிடையாது. சில நேரம் இது அன்ஹெல்த்தின்னு கூட நினைக்கிறாங்க. சடன் டெம்பரேச்சர் சேஞ்ச்னால சிக்னஸ் வரும்னு ட்ரெடிஷ்னல் பிலீஃபும் இங்கே இருக்குது. அதோட ஃப்ரான்ஸில் எலக்ட்ரிசிட்டி நியூக்ளியர் பவர்லேருந்து வந்தாலையும் கவர்மெண்ட் எனர்ஜி கன்சர்வேஷனை ரொம்பவே புஷ் பண்ணுறாங்க. பப்ளிக் பில்டிங்ஸில் கூட ஏசி ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஃப்ரான்ஸில் 2003 ஹீட் வேவில் 15,000க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க. அதனால் ஏசி சேல்ஸ் வேல்யூ இப்போ அதிகமாயிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. இது ட்ரெடிஷ்னல் வர்சஸ் கிளைமேட் சேஞ்ச், இதுதான் இப்போ இங்கே ஒரு பெரிய டிபேட்டாக போயிட்டுருக்கு. இதில் ஃப்ரான்ஸ் எந்த வழியில் போகும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற ஃப்ரான்ஸை பற்றிய தகவல்களுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.